வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சுதுஜன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபல் ஊடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஒலிவாங்கி செயலிழந்தமையானது சதிச்செயல் அல்ல, சபாநாயகர் தெரிவிப்பு. தலங்கம ஹினொருடிக்கும்பர வீடமைப்பு திட்ட வீதியில் இடம்பெற்ற கைக்குண்டு வெடிப்பில் 3 உயிரிழப்பு. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 6 இந்திய மீனவர்கள் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது. அமெரிக்க பாராளுமன்றத்தில் இந்திய பிரதமரால் வரலாற்று சிறப்புமிக்க உரை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. ஒலிவாங்கி செயலிழந்தமையால் ஒத்திவைக்கப்பட்ட சபை நடவடிக்கைகள் இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பமாகியதாக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். ஒலிவாங்கி செயலிழந்தமையால் ஒத்திவைக்கப்பட்ட சபை நடவடிக்கைகள் இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டன. ஒலிவாங்கி செயலிழந்தமையானது சதிச்செயல் அல்லவெனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் ஒலிவாங்கிகளை திருத்துவதற்கு பல தடவைகள் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை நிதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாதங்கள் இன்று காலை முதல் இடம்பெற்று வருவதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் போதவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன குற்றம் சுமத்தியிருந்தார். கட்சிக்குள் உள்ள பிரச்சினைகள் தம்மால் தீர்க்க முடியாது என குறிப்பிட்டுள்ள சபாநாயகர் அனைவருக்கும் சமமான நேரமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது குறுக்கிட்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சுதந்திர முன்னணியால் வழங்கப்பட்ட பெயர் விவரங்களுக்கு ஏற்பவே நேரம் ஒதுக்கப்பட்டதாக கூறினார். எவ்வாறாயினும் வாதங்களை முன்வைப்பதற்கு தமக்கு 120 நிமிடங்கள் தேவை என பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன இதன்போது வலியுறுத்தினார். வரலாற்றில் நிதியமைச்சர் ஒருவரால் முன்னெடுக்கப்படாத வகையில் ஆளுங்கட்சியினால் 2015ஆம் ஆண்டில் கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் நிதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டமையானது நல்லாட்சியில் ஜனநாயகம் மேலோங்கியுள்ளதை எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இதன்போது கூறியுள்ளார். இதேவேளை சபாநாயகர் கரு ஜெயசூரிய பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் காலை விசேட உரையொன்றை ஆற்றினார். அந்த விடயம் தொடர்பில் நாங்கள் முழுமையாக ஆராய்ந்தோம். இதில் எந்த சதித்திட்டங்களும் இடம்பெறவில்லை என்பதை ஆராய்ந்து கௌரவ சபையில் தெரிவிக்கின்றேன். இவ்வாறு இடம்பெறுவது இது முதல் தடவை அல்ல. 2002ஆம் ஆண்டில் இவ்வாறு இடம்பெற்றது. 2003ஆம் ஆண்டிலும் இவ்வாறான நிலை ஏற்பட்டது. 2004ஆம் ஆண்டிலும் இவ்வாறான நிலைமை சம்பவித்திருந்தது. இது 15 வருடம் பழமையான கட்டமைப்பு. 2011ஆம் ஆண்டிலிருந்து இது தொடர்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது இதற்கு விலை மனு கோருவது தொடர்பில் தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம். விரைவில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த வருடத்திற்கு புதிய கட்டமைப்பை செயற்படுத்த தீர்மானித்துள்ளோம். தலங்கம போலீஸ் நிலையத்திற்கு அருகில் ஹீனட்டி கும்பர வீடமைப்பு திட்ட வீதியில் இடம்பெற்ற கைக்குண்டு வெடிப்பில் 3 உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார். 2 பெண்களும் ஆணொருவரும் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அத்துடன் சம்பவத்தில் காயமடைந்த 9 வயதான சிறுமியொருவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் அனில் ஜாசிங்க மேலும் தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 6 இந்திய மீனவர்கள் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை தலைமன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் பலவின் தெரிவித்தார். அத்துடன் அவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்ட ட்ரோலர் படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த இந்திய மீனவர்கள் தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவர்கள் என கடற்படை பேச்சாளர் கூறினார். ஏற்கனவே இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 15 மீனவர்களையும் அவர்களின் 91 படகுகளையும் விடுவிக்குமாறு கோரி நேற்று முன்தினம் தமிழக முதல்வர் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக சிறைப்பிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் தமிழக மீனவர்கள் அவர்களின் பாரம்பரிய பகுதியில் அமைதியாக மீன்பிடிப்பதை உறுதி செய்யும் வகையில் தூதரக மட்டத்திலான நடவடிக்கை எடுக்க வெளிவிவகார அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறும் கேட்டுக் கொண்டார். மீனவர் விவகாரம் குறித்து கடந்த 2 வாரங்களில் 3 தடவைகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா உள்ளூராட்சி திணைக்களங்களின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் வவுனியா உள்ளூராட்சி திணைக்கள கேட்போர் கூட்டத்தில் வடமாகாண முதலமைச்சர் தலைமையில் இன்று இடம்பெற்றது. உள்ளூராட்சி திணைக்களங்களில் உள்ள பிரச்சினைகளை மற்றும் நகரசபை பிரதேச சபைகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடும் நோக்கில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், அமைச்சின் செயலாளர் திருமதி கேதீஸ்வரன் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்ததாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
தீயினால் அழிவடைந்த சாலாவ ராணுவ முகாம் மீண்டும் மீள் நிர்மாணம் செய்யப்பட்டு வருவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜானத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். இருப்பினும் ராணுவ களஞ்சிய சாலையை மீண்டும் சாலாவ ராணுவ முகாமில் அமைக்க முடியாது எனவும் ஜானத் ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார். ராணுவ முகாமை சூழவுள்ள பகுதியின் தற்போதைய நிலை என்ன? ඇතම මේ පිපිරීමෙන් පසුව මේ කටයුතු வெடிப்பு இடம்பெற்ற பகுதிகளில் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ராணுவ முகாமிலிருந்து 500 மீட்டர் தூரத்துக்கான பகுதி பாதுகாப்பு வளையமாக தொடர்ந்தும் திகழ்கிறது. பொதுமக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். இந்த பகுதி முழுவதும் அளவிடப்பட்டு வீடுகள் அனைத்தும் மீள் நிர்மாணம் செய்யும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை ராணுவம் தனது முழு பங்களிப்பை வழங்கி வருகின்றது. இந்த செயற்பாடுகள் மிக விரைவில் முன்னெடுக்கப்படும் என ராணுவ தளபதி நேற்று தெரிவித்தார். ක්‍රමානුකූලව කඩිනමින් ඉටු කරන ලෙස இந்த முகாம் தொடர்பில் எவ்வாறான அளவீடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன? මේ කරුණු සියල්ලක්ම සැලකිල්ලටගෙන නැවත මෙම ස්ථානයේ මේ කඳවුර ගොඩ නැගෙනවා. මොකද කඳවුරක් නැති முன்னர் இருந்ததை விட இந்த முகாமை நேர்த்தியாக வடிவமைப்போம். தமது ராணுவ முகாமை இழந்ததற்காக குறித்த பகுதியிலிருந்து ராணுவத்தினர் வெளியேற மாட்டார்கள். கடந்த காலங்களிலும் இவ்வாறான பல சம்பவங்களை எதிர்நோக்கியிருந்தோம். இந்த சம்பவம் முற்றுமுழுதாக எதிர்பார்க்காத விதத்தில் சம்பவித்துள்ளது. இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம். எவ்வாறாயினும் ராணுவ களஞ்சியத்தை இங்கு நிர்மாணிக்க முடியாது. පතුරම් ගබඩාවක් මෙම ස්ථානයේ නැවත ඉදිවන්නේ නැහැ. ඒ කඳවුර නිසියාකාරව ක්‍රියාත්මක කරන්න අවශ්‍ය කටයුතු සැලසුම් කරනවා. மாலம்பே பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்தார். ආපදා කළමනාකරණයෙන් වෙච්ච දෙයක් මේ ආපදා எமது இலங்கையினுள் இயற்கை அனர்த்தம் சம்பவித்ததன் பின்னர் அது தொடர்பிலான சீரமைப்புகளை செய்ய இன்னமும் நேரமில்லை. நாட்டில் உள்ள மக்கள் தம்மால் இயன்ற வரையில் இவ்வாறு கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவுகின்றனர். அமைச்சர்கள் தற்போது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் அனர்த்தம் ஏற்படும் போது மகிந்தவா, மைத்திரியா, சந்திரிகாவா, ராணிலா, டிஆரா, பிரேமதாசவா என்பதில்லை. அனர்த்தம் என்பது நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லவா? எம்லபிட்டிய கிரவல் கடவு முச்சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். நேற்றைய தினம் இந்த விபத்து இடம்பெற்றதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றைய தினம் விபத்து இடம்பெற்றுள்ளதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். விபத்தில் 21 மற்றும் 29 வயதான இருவரே உயிரிழந்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த இளைஞர்களின் சடலம் எம்லிபிட்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்துடன் தொடர்புடைய காரின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்.